ஹை கைஸ், இன்னைக்கு தான் இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த கதையோட எண்ட் ரொம்ப ஃபீல் குட்டா இருக்க போகுது. இப்போ நம்ம டைரக்டா இந்த ஃபைனல் எபிசோடுக்குள்ள போயிடலாம். இன்னொரு பக்கம் நமக்கு ஹரியோட ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுறாங்க. அங்க அந்த ஷின் டிராமா தான் ஓடிட்டு இருக்கு. அதுல வர்ற ஹீரோயின் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை யார்கிட்டயும் சொல்லாம மேரேஜ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஷாக்ல ஹீரோட ஃபேமிலி சைட்ல இருக்க ஒரு தாத்தா அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. டிவில அந்த டிராமாவை பார்த்துட்டு ஹரியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும் கொஞ்சம் நல்லவங்களா இருந்திருந்தா அந்த ஹீரோட லவ் ஈஸியா அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது தான் சேனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. ஹரி இப்போதைக்கு இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லாம மறைக்கிறதும் கரெக்ட் தான். காங்டேயோட சைட்ல இருந்து ஹரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும் அப்படின்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மின்னு இந்த இடத்துக்கு வரான். எல்லாருக்கிட்டுமே நல்லா பேசிட்டு, அம்மா ஹரி எங்க, நானும் வந்ததுல இருந்து அவளுக்காக தான் வெயிட் பண்றேன், இன்னும் வரவே இல்லையான்னு கேட்டப்பறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்து ஹரி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி அவங்க இங்க இருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாரும் சொன்ன அப்புறம் இப்பதான் இந்த விஷயமே மின்னுக்கு தெரியுது. ஏதோ ஒரு கிளப்ல தான் ஹரி கிட்ட உட்காந்து அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்ப மின்னோட லைஃப்குள்ள திரும்ப வர, உன்னாலதான் எங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்து நீ மின்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இப்பவும் உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும் சொல்லி இவங்க பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா மின்னு அந்த கிளப்புக்குள்ள என்ட்ராகிறான். அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ஒரு கடத்துக்கு மேல டென்ஷனான நம்ம ஹரி, இதெல்லாம் உன்னோட தப்பு தான். நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் கூட நீ வேற ஒரு பையனை டேட் பண்ணிட்டு இருந்த. உனக்கு மின்ன பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஆனா அப்ப அவன் இருந்த நிலைமையில இந்த உண்மையில நான் அவன்கிட்ட சொல்லாம விட்டுட்டான். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மின்னும் கேட்கிறோம். உனக்கு பயங்கர ஷாக்கு. ஹரி அங்க இருந்து எழுந்து வெளியே போகும்போது கூட இவனை பாத்துடுறாங்க. ஆனா இவங்க எதுவும் பெருசா பேசல. இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹரி காங்டேக்கு தான் கால் பண்ணி பேசிட்டே போறாங்க. நாளைக்கு ஈவினிங் நம்ம வெளியே மீட் பண்ணலாம் அப்படின்னு. உடனே அவனும் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சிடுறேன்னு சொல்றான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க போய் நிம்மதியா வேலையை பார்க்கலான்னு பார்த்தா ஹெட்டுக்கும் கோவர்க்கருக்கும் ஏதோ சண்டை போல இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே முழிச்சிட்டே உட்கார்ந்து இருக்கிறது பார்த்துட்டு சிவன் அப்புறம் நம்ம ஹரி ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல, கோவர்க்கரையும் உங்ககிட்ட சரியாவே பேச மாட்டாருன்னு கேட்க, நாங்க ரெண்டு பேருமே டேட் பண்றோம் அப்படின்ற விஷயத்த ஆஃபீஸ்ல அவர் அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்றாரு. இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே, இது சொல்றதுனால என்ன ஆகும்னு தான் தோணும். ஆனா இது மட்டும் நடந்ததுன்னு ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாருமே எங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ரீசெண்டா கூட மிஸ்டர் காங்டே ஏதோ ஒரு பொண்ணு சீக்கிரட்டா டேட் பண்ணிட்டு இருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் வந்தது இல்ல, அந்த பொண்ணு யாரா இருக்குன்ற டாபிக் தான் இப்போ வரைக்கும் நம்ம ஆஃபீஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதனால நான் இது எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்றேன். ஆனா கோவர்க்கர் இதெல்லாம் சொல்லலாம்னு சொல்றாரு. இப்போ ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹரி காங்டே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ என்ன சாப்பிட போறேன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. காங்டே பதட்டப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ஹரி ஆல்ரெடி ஒரு கொடை எடுத்துட்டு வந்திருக்காங்க அவனுக்காக. ஆக்சுவலா இப்போ இங்க நடக்கிற இந்த சீன்லாம் நம்ம ஹரி ஆல்ரெடி இல்லாத ஒரு ஸ்டோரியை இமேஜின் பண்ணி சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்கு. நம்ம காங்டே யோசிச்சுட்டு இருக்கான். மிஸ்டர் காங்டே, நீங்க நம்ம ரெண்டு பேருமே வெளியே வந்திருக்கோம், நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இதனால உடனே என்ன பண்றாங்க, நம்ம காங்டே ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல கூப்பிட்டு போறாங்க. வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த மாதிரி ட்ரெயின்ல டிராவல் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். காங்டே ஒரு பெரிய சிஓ அப்படின்றதையும் மறந்துட்டு யாராவது எழுந்திருச்சாங்கன்னா உடனே போய் அந்த இடத்தெல்லாம் பிடிக்கிறான். ஆக்சுவலா இந்த மாதிரி ட்ரெயின்ல எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து எங்கெல்லாம் போகணும்ன்றது ஹரி முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஒரு ஃபிளவர் ஷாப்க்கு அவனை கூப்பிட்டு போய் அங்க அவங்க கூட பேசி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நான் யோசிச்சு வச்சிருந்தேன், என் லைஃப்ல நான் யாரையாவது டேட் பண்ணா நான் கண்டிப்பா அவங்க கூட ஃபிளவர் ஷாப்க்குலாம் வரணும்னு. கடைசியா தான் அவங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு காங்டேயோட தாத்தாவை காட்டுறாங்க. அவர் அந்த போட்டோ தான் எடுத்து பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இவன் அப்படி யாரை தான் டேட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த பொண்ணோட ஃபேஸ் நமக்கு தெரியல, இருந்தாலும் இவங்க இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு தாட் இருக்கு. அவருக்கு நம்ம ஹரி மேல லைட்டா டவுட் வந்துருது. உடனே அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற அந்த பொண்ணு ஹரி இருக்கல்ல, அவருடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு. இப்போ நமக்கு காங்டேவை தான் காட்டுறாங்க. ரொம்ப நேரம் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஹரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். ஆக்சுவலா இப்போ வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, இந்த டைம்ல அவனுக்கு வெளியே போறதே பிடிக்காது. அவன் ரொம்ப அப்செட்டா இருப்பான். அதனால தான் நம்ம ஹரி என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவு நேரம் இவன் கூடவே ஒன்னா இருந்திருக்காங்க. ட்ரெயின்ல டிராவல் பண்ணதா இருக்கட்டும், ஃபிளவர் ஷாப், ரெஸ்டாரண்ட் எல்லாமே. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குன்ற விஷயமா என்னுடைய மைண்டுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஹரி அவன் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கிறது காங்டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மழை நின்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வெளியே பேசிட்டே நடந்து வரும்போது அவன் டைரக்டா கேட்கறான், அது எப்படி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு, அது எப்படி எல்லாமே கோஇன்சிடென்ட்டா நடந்த மாதிரி நீ என்கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நான் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதை உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு நானே ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு நம்ம ஹரிக்கு ஒரு கால் வருது. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. காங்டே கிட்ட கூட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு நம்ம மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இங்க இருந்து தனியாவே ஒரு இடத்துக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு சோகமா அவங்க யாரதான் மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்த அப்புறம் தான் நமக்கு தெரியுது, அவங்க ஜின்யாங்கெல்லாம் பாக்குறதுக்காக வரல, காங்டேயோட தாத்தா தான் உங்களுக்காக உட்கார்ந்துருக்காரு ஒரு இடத்துல. ஷின் அப்படி இல்லைன்னா ஹரி, உங்களை எப்படி வேணும்னாலும் சொல்லலாம், எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி உங்களை உட்கார சொல்றாரு. நீங்க எதுக்காக காங்டேவை டேட் பண்றீங்க, இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்க அவனுடைய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டாஃப் அப்படின்றத
மறந்துடாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹரியும் அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. அப்போ திடீர்னு தாத்தாக்கு செசாங் கிட்ட இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்திருக்கு. விஷயம் என்னன்னா நம்ம காங்டேக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலா ஹரி இப்ப தாத்தாவை தான் மீட் பண்றதுக்காக போயிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கிடைச்சதான் என்ன பண்ணிருக்கான், வேகமா அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகணும்னு காரை ஓட்டிட்டு வந்ததுல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. தாத்தா அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு. இவங்க போன்ல பேசிட்டு இருந்தது நம்ம ஹரியும் கேட்டு காங்டேக்கு இது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அவர் பதறி போய் அங்கிருந்து வெளியே ஓடும்போது அவர் தடிக்கி விழுந்திருப்பாரு. கரெக்டான டைம்ல நம்ம ஹரி தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா தாத்தா ஹரி மேல பயங்கர கோவத்துல இருக்கிறதுனால அவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ இனிமே காங்டேவை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஹரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப காங்டேக்கு என்ன ஆகிருக்குன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அதனால டாக்ஸில தாத்தாவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. அவர் போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஹரி உள்ள என்டர் ஆகுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துக்கு பின்னாடியே வந்திருப்ப. காங்டேக்கு இப்படி நடந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா அவர் கத்திட்டு இருக்காரு. அவனும் அப்பதான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே வர அவனுடைய கையில் அடிபட்டு பிராக்சர் ஆகிருக்கு போல இருக்கு. தாத்தாவும் அவனை பார்த்து காங்டே அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். என்ன ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக நீ இந்த பொண்ணு ஹரி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி முன்னாடி நடிச்சிருக்க. அவ்வளவுதான், இது எல்லாமே முடிஞ்சிருச்சுல, இனிமே நமக்கு இந்த டாபிக் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல காங்டேவும் நேரம் ஹரியோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், சும்மா ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்காக தானே ஹரி கூட பழகவே ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப எங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க ட்ரூவா தான் லவ் பண்றோம். எதுவுமே பேசாம தாத்தா இங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் காங்டே தான் போய் அவரை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். தாத்தா நீங்க என்கிட்ட இதுக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னீங்க, நான் யாரையாவது டேட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. நான் ஷின் அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணி டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்க அந்த விஷயத்தை அகேன்ஸ்ட் பண்ணல. அதே பொண்ணு தான் ஹரி நான் இப்போ உங்ககிட்ட வந்து சொன்னா அந்த விஷயம் வேணான்னு சொல்றீங்க. உண்மை என்னன்னா உங்க முன்னாடி நடிக்கணும்ன்றதுக்காக ஹரி அப்படி எல்லாம் பண்ணல. இது எல்லாமே என்னோட வேலை தான். இப்படி ஒரு ஃபேக்கான கான்ட்ராக்டை ரெடி பண்ணி உங்க முன்னாடி அவளை நடிக்க சொன்னது எல்லாமே நான் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹரி ஜின்யாங் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்படி நடந்ததுமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு காங்டேயோட ஞாபகம் தான் வருது. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நேரடியா போய் அவனை மீட் பண்ணி பேசலாம் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. இவங்களை பார்த்ததுமே காங்டேயோட தாத்தா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாரு. இன்னும் ஒரு சமாதானம் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம செசாங் தான் ஹரி கிட்ட காங்டே இப்ப எங்க இருக்கான்னு சொல்லி உள்ள போக சொல்றான். உள்ள போய் பார்த்தா இவன் மழையை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டுலாம் இல்ல, ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா தான் நின்னுட்டு இருக்கான். ஹரியை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நீ எனக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நான் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நீ என்ன தேடி இந்த இடத்துக்கே வந்திருக்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப நாளா என்னோட மைண்ட்ல இருக்குது. அது என்னன்னா என்னோட அப்பா அம்மா அந்த ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு எப்பவுமே தோணும். ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்த அதே நாள் தான் என்னோட பர்த்டேவும். நான் அவங்களை வெளியே கூப்பிட்டு போக சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே இல்லாத மாதிரி சீக்கிரமா அவங்களுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு கார்ல எனக்காக தான் திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. அப்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்ப நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் உங்களுடைய கார் கண்ட்ரோலே இல்லாம அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஸ்பாட்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதை கேள்விப்பட்டதும் காங்டேவை கூப்பிட்டு அவனுடைய தாத்தா தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவனுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்றத அவன் கண்ணு முன்னாடியே பார்த்து பயங்கரமா அழுது இருப்பான். இது எல்லாத்தையுமே ஹரி கிட்ட சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். நானும் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் என்னோட ட்ரீம்லயாவது அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும். சில டைம் அவங்க ரெண்டு பேருமே என்னோட ட்ரீம்ல வந்திருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் என்னால அவங்களுடைய ஃபேஸ் மட்டும் பார்க்க முடியல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களான்னு தெரியல. இவன் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கான். இவன் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் இந்த விஷயத்துல எதுவுமே சொல்றான். இதை கேட்கும்போது ஹரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை வேற யாருக்கிட்டுமே ஷேர் பண்ணாம இத்தனை வருஷமா தனியா கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப எந்த அளவுக்கு கைண்டான ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன ரீசனுக்காக அவங்க உங்களை வெறுக்க போறாங்க? இப்ப உங்களுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உங்களோட கையில அடிபட்டது. நீங்க என்ன தேடி வேகமா வரும்போது தானே உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப இதுக்கு ரீசன் நானும் உங்களால சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்டும் அதுவா நடந்த ஒரு விஷயம் தான். இதுல நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல. இப்படி எல்லாத்தையுமே சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு ஹரி அவனை ஹக் பண்ணி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களோட லைஃப்ல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றத பத்தி மட்டும்தான் இப்போ உங்களுடைய அப்பா அம்மா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால இப்படி இல்லாத விஷயத்தை நினைச்சு இனிமே கவலைப்படுறதெல்லாம் இனிமே விட்டுருங்க அப்படின்னு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதையும் மறந்துட்டு நம்ம ஹரி படுத்து இங்கேயே தூங்கிட்டாங்க போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைரக்டா இப்போ அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த டைம்ல எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. சத்தம் போடாம வீட்டுக்குள்ள என்டர் ஆகிடலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஹரியோட அம்மா வந்துடுறாங்க. ஹரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நைட்டு நீ வீட்டுக்கு வரவே இல்லையன்னு சொல்லி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஞாபகமே இல்லை போல இருக்கு. நீ எப்ப வீட்டுக்கு வர வெளியே போறேன்னே தெரிய மாட்டேது. இவ்வளவு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு ரெடி ஆகிட்ட உனக்கு இன்னைக்கு அதிகமாக வேலை இருக்கா என்ன? ஹரியும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜின்யாங் கூட கார்ல உட்காந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய போன்ல தொடர்ந்து மெசேஜ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு விஷயமே தெரியுது. நம்ம ஹரி அப்புறம் காங்டே ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்குல்ல, அதை சோஷியல் மீடியால எடுத்து போஸ்ட் பண்ணி மின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தேவையில்லாம ஹரியை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனியோட பாஸ் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு சாதாரணமான ஒர்க்கரை லவ் பண்றாரு. அப்படி இப்படின்னு எல்லாருமே நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் காங்டேயோட தாத்தாக்கும் கிடைச்சிருது. அவர் ஆபீஸ்க்கு போகும்போது கூட ரெண்டு பேரும் இதே டாபிக் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட கத்திட்டு இருக்காரு. இதே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு நீங்களே எப்படி உங்களோட பாஸ் காங்டேவை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹரியோட டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. மத்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ஹரியும் பாஸும் டேட் பண்றாங்களான்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹரி கொஞ்சம் சோகமா இருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல போல இருக்கு. நீ
பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அவங்க உள்ளே என்ட்ராகிறாங்க. ஹரி இங்க வந்ததுமே வேற டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்கள எதுவும் பேசாம சைலண்டா இங்க இருந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹெட் இப்ப நம்ம ஹரி கிட்ட ஜாலியெல்லாம் பேசல, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே நம்ம கிட்ட இருந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வேற டிபார்ட்மெண்ட்க்கு மாத்தி விட்டுட்டாங்க. ஹரி இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி. இப்ப பிரேக் டைம்ல நம்ம ஹரி கிட்ட ஜின்யாங் தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுடைய கசின் ஆப்போசிட்ல தான் வராங்கன்னு தெரிஞ்சதும் அவங்களுடைய லவ்வர் செசாங் கிட்ட பேசுற மாதிரி அப்படி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஜின்யாங்கோட கசினுக்கும் செம கடுப்பாகுது. நேரா வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட அப்பா எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னு உனக்கு தெரியும்ல, அவர்கிட்ட எதுவும் சொல்லாம நீ இப்படி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கன்ற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். பதிலுக்கு நம்ம ஜின்யாங்க அதே தான் நானும் சொல்றேன், நீ மட்டும் என்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி போட்டு கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். அதனால உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு சொல்லி உங்களை வான் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹரியோட ஆபீஸ்ல லஞ்ச் டைம். இப்ப அவங்களோட டீம்மேட்ஸ் தான் அவங்க கிட்ட சரியா பேசுறது இல்ல, அதனால தனியா ஒரு இடத்துல வந்து மறைஞ்சு உட்காந்துருக்காங்க. அவங்க 3 பேருமே அங்க பக்கத்துல உட்காந்து ஹரிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹரியால தான் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என்ன இருந்தாலும் அவளை அப்படியே தனியா விட்டுறக்கூடாது. இப்படி அவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்திலே வேற டிபார்ட்மெண்ட் சேர்ந்த 2 பேர் வந்து உட்காந்து அப்ப ஹரி அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல வின் பண்ணது எல்லாமே செட் பண்ணி வேணும்னே பண்ணிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்திலே உட்காந்துருக்க கோவர்க்கருக்கு சமக்கடுப்பாகிடுது. டைரக்டா அவங்க 2 பேர்கிட்டையும் போய் நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அந்த ஹரி என்னோட டீம்மேட் தான், அவ இது வரைக்கும் இந்த கம்பெனிக்காக எவ்வளவு கஷ்டமான ஒர்க்லாம் ஈஸியா முடிச்சிருக்கா, நான் அவளோட சீனியர் தான். ஆனா என்ன இருந்தாலும் ஹரி கம்ப்ளீட் பண்ற ஒர்க் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்படி நம்ம ஹரிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கோவர்க்கர் மட்டும் இல்ல, அவங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் தான் பேசுறாங்க. இதை கேட்கும்போது ஹரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கண்ணிலே படம் ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம ஹரியும் திடீர்னு அழுதுகிட்டே எழுந்து வராங்க. ஹரி நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நாங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நீ கேட்டியா? அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு கீழே விழுந்து வாரிட்டு ஓடி வராங்க. வந்து நேரம் அவங்க 3 பேரையும் ஹக் பண்ணி நீங்க எனக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி பேசுற ஆர்வத்துல கோவர்க்கருடைய கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காங்க. அவரும் அந்த கத்திட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹரி அதை காதுல கூட வாங்க மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜின்யாங்க தான் காட்டுறாங்க. அவங்க ஹரியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹரியோட ஆபீஸ்ல அங்க அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குல்ல, வீட்டுல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிட்டு போறதுக்காக தான். ஆனா அவங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா வீட்டுல இது வரைக்கும் யாருக்கும் அதை பத்தி ஒன்னும் தெரியாது. நல்ல வேலைன்னு நினைச்சா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க சில பேர் சாப்பிட்டுட்டே உட்காந்து இந்த கதையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹரின்னு ஒரு பொண்ணை பத்தி சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஜின்யாங்க தான் டென்ஷன் ஆகுது. ஹரியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராவது இதை கேட்டு போறாங்க அப்படின்னு அவங்க இந்த டாபிக்கை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஜின்யாங்க சத்தம் போட்டு வேணும்னு இந்த டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த கேங் எழுந்து பில் பே பண்றதுக்காக வரும்போது பயந்து போய் நம்ம ஜின்யாங்க என்ன பண்றாங்க, ஹரியோட அப்பா அம்மா முன்னாடியே வந்து அவங்களுடைய பொண்ணு டாபிக் எடுத்து பேசிட போறாங்களோன்னு இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தராங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால இப்ப இங்க இருக்கிற யாரும் எதுக்கும் பில் பே பண்ண தேவையில்லை. இதை கேட்டதும் அந்த கேங்ல இருக்கிறவங்க அவங்க பேசிட்டு இருந்த அந்த டாபிக்கே மறந்துட்டு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம காங்டேவ் தான் காட்டுறாங்க. அவனுக்கு செம போர் அடிக்குது. செசாங் கிட்ட சொல்லி அவன் வீட்டுல இருந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். ஹரியோட ஞாபகமா ஒரு பொம்மை வச்சிருப்பான்ல, அதை நம்ம செசாங் மறக்காம எடுத்துட்டு வந்து தந்திருக்கான். என்னோட தாத்தா எப்பதான் என்னோட லவ் அக்செப்ட் பண்ண போறாரு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா நான் என்னுடைய முடிவுல இருந்து மாற மாட்டேன், கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். இப்ப நைட் டைம் ஜின்யாங் ஹரி ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில வச்சிருக்க பில்லை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என் வாழ்க்கையில இது வரைக்கும் இவ்வளவு பணத்தை நான் வேற யாருக்காகவும் செலவு பண்ணதே இல்ல, இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன் தெரியுமான்னு ஹரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி சீக்கிரட்டா வச்சிருந்த இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு காரணமே இந்த மின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இந்த விஷயத்துல நீ என்னதான் பண்ண போறேன்னு கேட்க நம்ம ஹரி இதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரியே தெரியல. அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹரிக்கு காங்டே கிட்ட இருந்து தான் கால் வருது. ஆக்சுவலா நம்ம காங்டே இப்ப ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறதுனால ஆபீஸ்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. ஹரி கிட்ட தான் கோவமா பேசிட்டு இருக்கான். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான்னு உனக்கு தெரியும், ஆனா நீ என்ன பாக்குறதுக்கு வரவே இல்லையே, நீ ரொம்ப பிஸியா இருக்கன்றது எனக்கு புரியுது, நல்ல வேலையா இப்ப என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னொரு பர்சன் இருக்காங்க. இதை கேட்டது நம்ம ஹரிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்றீங்க நீங்க, இப்ப யாரு உங்க கூட இருக்கா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, அவங்க அப்படியே பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹரிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அவன் அவங்கள மாதிரியே இருக்கிற அந்த பொம்மையை பத்தி தான் பேசிட்டு இருக்கான்னு. அவங்க கிட்ட போன் பேசி முடிச்சுட்டு அவன் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவனை மீட் பண்றதுக்காக காங்டேவோட தாத்தா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம காங்டேவை யூஎஸ்க்கு அனுப்புற விஷயத்தை பத்தி போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு அவனும் தாத்தா நீங்க வேணும்னு தானே இப்படி எல்லாம் பண்றீங்க, நான் வேற கண்ட்ரிக்கு போயிட்டா நான் ஹரிய மறந்துடும் நீங்க நினைச்சீங்களா, அப்படிலாம் எதுவும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பதிலுக்கு அவனோட தாத்தாவும் நான் இது உன்னோட நல்லதுக்காக தான் பண்றேன், அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல, அது முக்கியமான விஷயம் இல்ல, ஆபீஸ்ல உங்க 2 பேரோட டாபிக் தான் இப்ப எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு, அதனால நீ கொஞ்ச நாள் வேற கண்ட்ரில இருந்தாலே போதும், இந்த பிரச்சனை தன்னால சால்வ் ஆகிடும். உடனே நம்ம காங்கிட்டே அப்போ இந்த விஷயத்துக்காக நான் யூஎஸ்க்கு போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல, நான் ஹரியை தான் மேரேஜ் பண்ண போறேன், இந்த விஷயத்துக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டு அதுவே போதும், ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடி நான் தைரியமா இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டே போயிடுவேன். இவன் பேசுறது கேட்டு தாத்தா திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒன்னு பிளான் பண்ணா அது பாட்டுக்கு வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு செசாங்க அப்புறம் ஜின்யாங் 2 பேருமே ஒரு இடத்துல பேசிட்டே நடந்து வராங்க. திடீர்னு பார்த்தா இவங்க ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து நிக்குது. யார் அதுல இருந்து வரான்னு பார்த்தா ஜின்யாங்கோட அப்பா தான். அப்பா திடீர்னு நீங்க எப்படி இங்கன்னு கேட்க அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பையன் பேரு செசாங், இவனை தானே நீ டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையுமே கிளியரா சொல்றாரு. நம்ம எல்லாருமே வேற இடத்துக்கு போய் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸா
ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டே பேசலாமான்னு கேட்குறாரு. அவங்களுடைய அப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்காரு அப்படின்றது ஜின்யாங்கும் புரியுது. இன்னொரு பக்கம் நமக்கு ஹரியை தான் காட்டுறாங்க. எப்போ போல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பர்சன் அந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்ட சேர்மன் ஏதோ முக்கியமா பேசணும், அதனால வர சொல்லி இருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்றோம். சேர்மன்னா நம்ம காங்டேயோட தாத்தா தான். அவர் என்ன சொல்ல போறாருன்னு பயந்துகிட்டே நம்ம ஹரியை அவரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நான் உன்னை இந்த இடத்துக்கு வர சொன்னது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். இப்போ ஆஃபீஸ்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றது உனக்கே நல்லா தெரியும். கொஞ்ச நாள் நீ உன்னோட டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் விட்டுட்டு கீழே ஃபேக்டரி பேக்கேஜிங் ஒர்க்லாம் இருக்குல்ல, அது போய் பார்த்துக்கோன்னு சொல்றாரு. ஹரி தயங்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு வேணும்னா அந்த ஒர்க்கை பண்ணல குவிட் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்றாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம காங்டேக்கு அங்க 2 நர்ஸ் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டப்பறம் தான் விஷயமே தெரியுது. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹரி இப்போ எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டே சேஞ்ச் பண்ற லெவலுக்கு எல்லாமே போயிட்டு இருக்குன்னு கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆகிடுறோம். நேரா செசாங்க போய் பார்த்து நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியா? ஹரி அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, இதை பத்தி எனக்கு இவ்வளவு நாள் தெரியாமலே போயிடுச்சு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் கையில இருக்கிற அந்த கட்டெல்லாம் வேக வேகமா ரிமூவ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு நம்ம காங்டேவனுடைய ஆஃபீஸ்க்குள்ள வரதான் என்டர் ஆகிறான். அவனை பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி திடீர்னு வந்திருக்கான் அப்படின்னு நேரா ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்க்கு போய் ஹரி இப்ப எங்க இருக்கா, நான் அவளை உடனே பாக்கணும்னு சொல்ல உங்களோட தாத்தா தான் அவளை வேற டிபார்ட்மெண்ட் மாத்துறதா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஹரி இங்க வரவே இல்லைன்னு சொல்ல காங்டே நேரா போய் அவனுடைய தாத்தா கிட்டே கத்த ஆரம்பிச்சிடறான். இப்ப ஹரி எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க எல்லாரும். பதிலுக்கு அவரும் அந்த பொண்ணு எப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா, நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத, இல்லைன்னா நம்ம கம்பெனியோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஒன்னு சிஇஓ போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ண சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு சொன்னதும் உடனே நம்ம காங்கிட்டு எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு இந்த சிஇஓ போஸ்ட் கூட தேவையில்லை, எனக்கு நீங்க ஹரியை கஷ்டப்படுத்தாம இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். கண்டிப்பா இப்ப அவங்க வீட்டுல இல்ல ரெஸ்டாரண்ட்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனும் ஹரியை தேடி அந்த இடத்துக்கு போறான். அங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா நம்ம ஹரியோட அம்மா கிட்ட ஒரு லேடி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதான் அவங்க நடந்தே டிராவல் பண்றதா சொல்லி அன்னைக்கு ஒரு கேங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு, அவங்க தான் இது. நேரா ஹரியோட அம்மா கிட்ட வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட்ல ஹேண்ட்ஸமா ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அவர் இல்லையான்னு கேக்குறாங்க. இவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை நம்ம பையன் சேனை பத்தி பேசிட்டு இருக்காங்களோ. இப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம காங்டேவும் கரெக்டா உள்ளே என்ட்ராகிறான். அந்த லேடி இவனை பார்த்ததும் நான் இவரை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், அன்னைக்கு இவர் தான் நாங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாத்தையுமே எங்களுக்காக சூப்பரா ரெடி பண்ணி தந்தாரு. இதை கேட்டதும் ஹரியோட அப்பா அம்மா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹரி கூட சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்களா, இங்க என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு. பதிலுக்கு அவனும் இதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், இப்ப ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சேனை கூப்பிட்டு அங்க இருந்து வெளியே போறான். ஹரி ஆபீஸ்ல இருந்து அவங்களுடைய வீட்டுக்கும் வரல ரெஸ்டாரண்ட்டுக்கும் வரலன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு அவன் சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும்ல, அதுக்காக தான். ஆனா இவங்க 2 பேரும் வெளியே போய் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கிறத ஹரியோட அப்பா அம்மா வந்து கரெக்டா கேட்டுறாங்க. சேன் நீ இப்ப என்ன பேசிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் நான் கேட்டேன், நீ என்ன இவர்கிட்ட ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்க அப்படின்னா நம்ம ஹரி டேட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பர்சனை தானு சொல்லி நம்ம காங்டேவை அடிக்கிறாங்க. சேன் தான் அவங்க 2 பேரும் எதுவும் பண்ணாத மாதிரி அவங்களை பிடிச்சி சமாளிச்சிட்டு இருக்கான். இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனா போதும்னு நம்ம காங்டேவை உடனே அவனுடைய கார் எடுத்துட்டு இங்க இருந்து ஓடிடுறான். அம்மா நீங்க எதுக்கு அந்த பர்சன் இப்படி அடிக்கிறீங்க, அவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க. அவர் ஒன்னும் ஹரி கூட ஒர்க் பண்ற கோவர்க்கர் எல்லாம் கிடையாது, அவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ, அந்த கம்பெனியோட பாஸே அவர் தான் சொல்ல இதை கேட்டதே அவங்க 2 பேருக்கு ஷாக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜின்யாங்கோட அப்பா செசாங் ஒரு இடத்துல வர சொல்லி அவனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவர் ஏதாவது ஸ்ட்ரிக்டா பேசுவாரு, அவனை அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படி எதுவும் பண்ற மாதிரியே தெரியல. நீங்க உங்களுடைய பாஸ்க்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, இதுவும் நல்லது தானே, ஃபியூச்சர்ல என்னோட கம்பெனி எல்லாம் ஹேண்டில் பண்ண போறது நீங்க தான், உங்களுக்கு தான் இந்த எல்லா ஐடியாஸும் முன்னாடியே கிடைச்சிருச்சு இல்ல அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு ஜின்யாங்க கூட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது உன்னோட லைஃப், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை நீ பண்ணலாம், ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இன்னும் வீட்டுக்கு வராம இருக்க பாரு, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கே வான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்படி எல்லாம் பேச மாட்டாருன்னு நம்ம ஜின்யாங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு டவுட்லயே தான் போயிட்டு இருக்கு. இப்படி அவர்கிட்ட எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு 2 பேருமே அங்க இருந்து கார்ல போகும்போது ஜின்யாங் உன்னுடைய அப்பா திடீர்னு இப்படி எல்லாம் பேசியிருக்காருன்னு ரொம்ப யோசிக்காத, அவர் நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாருன்னு நினைச்சுக்கோ. ஜின்யாங்க உங்ககிட்ட சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்கு, அதனால கார்ல எங்கேயாவது டிஷ்யூ பேப்பர் இருக்கான்னு தேடுறாங்க. அங்க ஏதோ ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு, அது ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ரிங்கு. ஆக்சுவலா நம்ம செசாங்க உங்களை ப்ரொபோஸ் பண்ணலான்னு சர்ப்ரைஸா வச்சிருந்தது தான் அது எல்லாமே. ஜின்யாங்கும் டைரக்டா அவங்க கிட்ட கேக்குறாங்க, அம்மா இது என்ன, திடீர்னு என்ன ப்ரொபோஸ் பண்றதுக்காக எனக்கு தெரியாத மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கியா அப்படின்னு. அவ்வளவுதான், இதுக்கு மேல எங்க சீக்ரெட் சர்ப்ரைஸ் எல்லாம். காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஜின்யாங் கையில வச்சிருக்க அந்த பாக்ஸ் இவன் வாங்கிட்டு கீழே உட்காந்து அவங்களை மேரேஜ்க்காக ப்ரொபோஸ் பண்றான். நம்ம ஜின்யாங்கும் சரின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை, ஒரு டவர் பக்கத்துல தான் தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களுடைய போன் எடுத்து அவங்க பாக்குறாங்க, என்ன இந்த சேன் நமக்கு நிறைய மெசேஜ் பண்ணிருக்கான்னு. அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் கேட்ட அப்புறம் தான் தெரியுது அது சேன் இல்ல, அவனோட போனை வாங்கி நம்ம காங்டே தான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிருக்கான்னு. ஹரி நீ இவ்வளவு நேரமா எங்க தான் இருக்கான, மார்னிங்ல இருந்து உன்னதான் தேடிட்டு இருக்கேன், இந்த மெசேஜ் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ உடனே என்னோட நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். காங்டே இப்போ உங்களுக்கு கார்ல தேடிட்டு தான் இருக்கான் போல இருக்கு. கரெக்டா நம்ம ஹரி கிட்ட இருந்தா உனக்கு கால் வருது. ஹரி இப்ப நீ எங்க இருக்க, உனக்காக நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது. இப்ப அவங்க அந்த டவருக்கு பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே டைரக்டா அவங்களை தேடி அந்த இடத்துக்கு போறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 2 பேருமே நேரடியா ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. காங்டே ஓடி வந்து அவங்களை ஹக் பண்ணி நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா, இனிமே நீ என்கிட்ட சொல்லாம இப்படிலாம் எங்கேயும் தனியா போகாத அப்படின்னு அவங்களை ஹக் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஹரிக்கும் விஷயம் தெரியுது காங்டேவோட லைஃப்ல அவங்க எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பர்சனா இருக்காங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் நைட் 2 பேருமே ஒரே இடத்துல ஒன்னா தான் ஸ்டே பண்றாங்க.
இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜென்யாங் தனியா உட்காந்து மெடிடேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஏன்னா நேத்து நடந்த விஷயம் அப்படி. ஜென்யாங் அவங்களுடைய அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அவங்க 2 பேருமே இப்ப பக்கத்து ஃபிளாட்ல தான் இருக்காங்கன்றது தெரியாம செசாங் கிட்ட அவங்களுடைய அப்பா கால் பண்ணி பேசியிருப்பாரு. நீ என் பொண்ணோட லைஃப்ல இருந்து போயிடு. ஏன்னா நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண போறீங்கன்ற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நான் உங்ககிட்ட இப்படி பேசியிருக்கேன்ற விஷயத்த நீ அவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியாது நம்ம ஜென்யாங் இங்க பக்கத்திலே தான் நின்னுட்டு இருக்காங்கன்னு. செசாங் கிட்ட இருந்து போனை வாங்கி அவங்களுடைய அப்பா கிட்ட அந்த கத்திட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜின்யாங் நேரா செசாங் கிட்ட போய் இங்க பாரு, நேத்து நடந்தது நினைச்சு நீ எதுவும் கவலைப்பட்டு இருக்காத. என்னோட அப்பா இப்படிதான் ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணுவாருன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அவருக்கு எப்பவுமே அவருடைய ஒர்க் பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். என்னை பத்தி அவர் கேர் பண்ணதே இல்ல. நான் ஹரி அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி அவங்க கூட தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்படி அவங்க சோகமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு நம்ம செசாங் தான் அவங்களை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறோம். இதே நேரம் நமக்கு ஹரியோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு நடந்து வரதை காட்டுறாங்க. நமக்கே தெரியாம ஹரி வேற ஒரு பையனை டேட் பண்ணிட்டு இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு நாள் ஆகுது. ஆனா இன்னும் ரிட்டர்ன் வரவே இல்லை. எனக்கு என்னமோ அவ மிஸ்டர் காங்டே கூட தான் வெளியே போய் சுத்திட்டு இருக்காளோன்னு தோணுது. அப்படிலாம் இருக்காதுன்னு அவங்களுடைய அப்பாவும் சொல்லிட்டு 2 பேருமே ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹரி தான் நின்னுட்டு இருக்காங்க. காங்டேவும் பக்கத்துல நின்று அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவ்வளவுதான் வந்த கோவத்துக்கு நம்ம ஹரியோட அம்மா வேகமா ஓடி போய் அவங்க 2 பேரையும் போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம காங்டே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவனை பிடிச்சி ஒரே தள்ளு தான் அவனே கார்ல போய் விழுந்துடுறான். இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் 4 பேருமே ஒன்னா உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நம்ம ஜின்யாங்கும் செசாங்க வந்துட்டாங்க போல இருக்கு. இங்க நடக்கிறதுலாம் ஒரு இடத்துல நின்று சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹரியோட அப்பா அம்மா நம்ம காங்டேவை வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர், உங்க ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ரொம்ப ரிச்சான பர்சன் தானே, நீங்க எதுக்காக உங்களுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ற என்னுடைய பொண்ணை லவ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு காங்டேவா அவங்க எல்லாருக்கும் ஏத்த மாதிரி சரியா பதில் தந்துட்டு இருக்கான். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹரியை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணா இல்லையா இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. என்னோட தாத்தாவனை ஈஸியா சமாதானப்படுத்திடுவான். அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு தெளிவா இவன் பேசுறதெல்லாம் கேட்டு ஹரியோட அப்பாவும் அம்மாவும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப நேரமா இந்த மீட்டிங் போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஜென்யாங்கே ஒரு கட்டத்துல கடுப்பாகி வெளியே வந்து, நம்ம இது எல்லாத்தையும் அப்புறம் பேசலாமா, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தானே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு பசிக்குதுன்னு ஜின்யாங் சொன்னதுமே எல்லாருக்காகவும் சேர்த்து பயங்கரமா ஃபுட்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. காங்டே இப்ப இவங்க கூட உட்காந்து சாப்பிடுறதுனால எல்லாருமே திரு முடிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஜின்யாங், நீங்க இவ்வளவு சோகமா இருந்தா எப்படிதான், இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்லயே பார்ட்டி பண்ற லெவலுக்கு நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான், இன்னைக்கு ரெஸ்டாரண்டே க்ளோஸ் பண்ணிட்டு ஃபேமிலியா ஒண்ணா உட்காந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரியோட அம்மா கூட பரவாயில்ல போல இருக்கு. காங்டே கிட்ட இவ்வளவு நேரமா முறைச்சிக்கிட்டே இருந்தாங்கல்ல, இப்ப நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்ட்டில நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹரியோட அப்பா சோகமா எழுந்து இங்க இருந்து தனியா வெளியே போயிடுறாரு. இதை நம்ம காங்டேவும் கவனிச்சுட்டு தனியா வெளியே போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். நீங்க எதுக்காக பாதிலே எழுந்து வெளியே வந்துட்டீங்க, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா என்னன்னு கேட்க, அப்படிலாம் இல்ல, நான் ஹரிய நினைச்சுதான் கவலைப்படுறேன். அவ சின்ன வயசுல இருந்து அவளுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணதே இல்ல. அவளுக்கு சிங்கிங் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ரொம்ப டேலண்டான பொண்ணாவும் இருந்தா. ஆனா நாங்க கஷ்டப்படுறது பார்த்துட்டு அவன் அந்த லைன்ல போகவே இல்லை. இப்ப உங்களை மாதிரி ரிச்சான பர்சனும் அவருக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒரு காரணத்தை வச்சு அவரோட லைஃப்ல அவ எப்பவுமே கஷ்டப்படாம இருந்தா அதுவே எனக்கு போதும். அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காங்டேவும், நீங்க இந்த விஷயத்துல தைரியமா இருங்க. அவ என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் சரி, நான் எப்பவுமே அவ கூட தான் இருப்பேன். அதனால எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட பிறகு ஹரியோட அப்பாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம காங்டேவனோட வீட்டுக்கு போகும்போது அவனோட தாத்தா அங்க தான் உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் போறான். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் ஹரியை தான் மேரேஜ் பண்ண போறேன். இப்ப கூட நான் அவருடைய அப்பா அம்மாவை தான் பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் எதையும் கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹரி அவங்களுடைய டீம் லிஃப்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல டோர் ஓபன் ஆகுது. ஆனா என்ன, உள்ள நம்ம காங்டே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீங்க எல்லாருமே யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க, நீங்க உள்ள வர போறது இல்லன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே உள்ளே போறாங்க. எல்லாரும் இப்ப லிஃப்ட்ல தானே இருக்காங்க. இந்த கோவர்க்கர் வேற சும்மா இல்லாம அந்த ஹெட் கிட்ட போய் சைலண்டா பேசிட்டு இருக்காரு. நம்ம பாஸ் தான் இப்ப ஹரியை டேட் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும்ல. இப்ப லிஃப்ட்ல அவங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா யாருமே ஏன் பேச மாட்டாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. காங்டேவா உங்களை கூப்பிட்டு, உங்க டீமுக்கு தந்திருந்த ப்ராஜெக்ட் வேற டீமுக்கு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். நீங்க எப்பவும் போல உங்களுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கே வந்துரும்னு சொல்லிட்டு இருக்கான். இது பேசி முடிச்சதுமே லிஃப்ட் கதை ஓபன் ஆகுதா. இவனும் ஏதோ ஒரு ஞாபகத்துல அங்க இருந்து வெளியே வந்துடுறான். அங்க இருக்கவங்க எல்லாம் சொன்ன அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது, மிஸ்டர் காங்டே நீங்க அவசரப்பட்டு இறங்கிட்டீங்க போல இருக்கு. இது உங்களோட ஃப்ளோர் இல்ல. தெரியாம இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படின்றது நம்ம காங்டேக்கும் புரியுது. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியே சமாளிக்கிறான். அது நான் தெரிஞ்சதான் அந்த ஃப்ளோர்ல இறங்கினேன். இங்க இருந்து இப்ப நான் படிக்கேட்ல நடந்து போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுதான் என்னோட ஹெல்த்துக்கும் நல்லது. செசங்கி அங்க இருந்து வெளியே வர சொல்லிட்டு அவன் கூட ஒண்ணா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹரிக்கு அந்த மின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. நான் பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அவனும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணி இப்ப 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. நான் கொஞ்ச நாள் வேற கண்ட்ரிக்கு போலான்னு இருக்கேன். அதனாலதான் உன்னை மீட் பண்ணி இதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். அவளும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தா. லைஃப்ல இப்ப ரீசெண்டா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவ தானே. இன்னும் கடைசியா அவங்க கிட்ட நான் இப்போ எதுக்காகவும் ஃபீல் பண்ணிட்டுலாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் திரும்ப கொரியாக்கு வரும்போது நீங்கிட்ட பழைய மாதிரி பேசினா அதுவே போதும். கண்டிப்பா நம்ம 2 பேருமே லைஃப்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு ஹரி அவங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜின்யாங்க தான் காட்டுறாங்க. இத்தனை வருஷமா அவங்களுடைய அப்பா கிட்ட எதுவுமே டைரக்டா பேசாம மறைச்சிருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே தெளிவா போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இனிமே உங்களுடைய சப்போர்ட்ல வேலை செய்ய போறது இல்லை, என்னோட ஜாப் நான் ரிசைன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய பணம் ஸ்டேட்டஸ் அதுதானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருந்ததுனால தான் என்னுடைய அம்மா உங்களுடைய
உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனாங்க. உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. என்னோட பர்த்டே எப்போ வந்தது எப்போ முடிஞ்சது அப்படின்றத பத்தி கூட உங்களுக்கு தெரியாது. இனிமே என்னோட லைஃப்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காங்கிட்டே ஆஃபீஸ்ல பிரேக் டைம் வந்தாலே போதும் ஹரியை தான் தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். நீ இப்பவும் இதுக்கு பயப்படுறாத, நம்ம 2 பேரும் டேட் பண்றோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும்ல அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வருது. அவனோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஹார்ட்ல பெயின் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு. இதை கேட்டதும் பயந்து போயிடுறான். ஆனா அப்புறம் தான் விஷயம் தெரியுது. கால் பண்ணவங்க சரியா காலை கட் பண்ணாம விட்டது. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் காங்கிட்டே காதுல வாங்குறான். என் பேச்ச காங்கிட்டே கேட்கவே மாட்டான். இப்படி நான் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கன்றது மாதிரியாவது சொல்லி அந்த பொண்ணை அவன் டேட் பண்ண விடாம மேரேஜ் பண்ண விடாம நான் தடுக்கணும். இதெல்லாம் கேட்டது நம்ம காங்கிட்டேக்கு தான் செம கடுப்பாகுது. என்னோட தாத்தா கொஞ்சம் கூட மாற மாட்டாரு. இதுக்கு ஒரே வழி இவரோட பிளான்லயே போய் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒன்று பெருசா யோசிக்கிறான். இப்ப தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்லே தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த காங்கிட்டே எப்பதான் வருவான்னு தெரியலையேன்னு அப்படியே அங்க இருந்து ஒரு ஃபிளாஸ்க் எடுத்து அதை கையில ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா முடியல, ஏன்னா அது ரொம்ப டைட்டா இருக்கு. திடீர்னு அதை வச்சுட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹரி வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்கள பார்த்தது இவர் பயந்துடுறாரு. உனக்கு இங்க என்ன வேலை? காங்கிட்டே தானே இந்த இடத்துக்கு வரணும், நீ எதுக்கு வந்திருக்கான்னு கேட்க காங்கிட்டே இப்ப ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அதனால உடனே இப்ப அவரால் இங்க வர முடியல. அதனால அவர் வர்ற வரைக்கும் நான் தான் உங்களை பாத்துக்க போறேன். ரொம்ப நேரமா அந்த ஃபிளாஸ்க் அவர் கையில வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹரி அதை வாங்கி ஈஸியா ஓபன் பண்ணி தந்துடுறாங்க. ஆக்சுவலா இப்ப தாத்தா நல்லா தான் இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா காங்கிட்டே கிட்ட ஹார்ட்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டாருல, அதனால இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி நம்ம காங்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்களா, அது என்னன்னா இதுதான். ஆரம்பத்துல ஷின் மாதிரி பேசும்போது நம்ம ஹரி தாத்தா கிட்ட பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு தாத்தா கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜின்யாங் அப்புறம் செசாங்க தான் காட்டுறாங்க. என்ன இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் தான் போய் அவங்களை சமாதானப்படுத்துறான். இப்ப ஜாப் வேற ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறேன்னு ஏதாவது பிளான் பண்ணிருக்கியான்னு கேட்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப நாளா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆனா இப்ப அதுக்கான பணமும் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. செசாங்க அவனோட பாஸ்புக் எடுத்து அவங்க கிட்ட தந்துட்டு என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீ உன்னோட பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோ. ஜின்யாங்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி இவன் சரியான டைம்ல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால. அங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா நம்ம ஹரி தாத்தாவை எந்த வேலையும் பண்ண விடாம எல்லாத்தையும் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கோவமா இருக்கணும் அப்படின்றதையும் மறந்துட்டு ஹரிக்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அது ஞாபகம் வருது, நம்ம காங்டேவனோட தாத்தாவை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டான் போல இருக்கு. அதனால ஹரி வேணும்னு என்ன பண்றாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு ஃபிஷிங் பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை பத்தி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய மீன் எல்லாம் இது வரைக்கும் யாரும் பிடிச்சி நான் பார்த்ததே இல்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கும்போது தாத்தாக்கு கடுப்பாகுது. ஏன்னா அவர் ஃபிஷிங்ல ரொம்ப பெஸ்ட். இது வரைக்கும் அவர் நிறைய மீன்லாம் பிடிச்சிருக்காரு. அவரோட போன்ல இருக்க அவருடைய பழைய போட்டோஸ்ல எடுத்து ஹரி கிட்ட காட்டி பேசிட்டு இருக்காரு. பாரு நான் தனியாலாவே போய் எவ்வளவு மீன்லாம் பிடிச்சிருக்கேன்னு. டிவில ஏதோ ஒன்று பார்த்துட்டு அதுவே உனக்கு ஆச்சரியமான விஷயமா பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிவில அவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பிளே ஆகிட்டு இருக்கு. ஹரி வேணும்னே பாடிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுல என்னோட வீட்டுல அடிக்கடி இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். தாத்தாவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன இது இந்த பொண்ணுக்கு நமக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் கரெக்டா தெரிஞ்சிருக்கேன்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹரி காங்டே கூட வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. பரபரப்பா அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர்ஸ் நம்ம காங்டேவை பார்த்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது கூட உங்களுடைய தாத்தாக்கு பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இப்போ இவருடைய ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவருக்கு சீரியஸாவே இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம காங்டே டாக்டர் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு தாத்தா வரை அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகி ஒரு நேரா உள்ள வந்து எனக்கு திரும்ப சர்ஜரி பண்ணணுமா, எதுவா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னப்பறம் தான் டாக்டரும் சொல்றாரு தெரியவா இவருக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆகி சர்ஜரி நடந்திருக்கு. இப்ப திரும்ப இன்னொரு சர்ஜரி பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சர்ஜரி சீக்கிரம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு டாக்டரும் சொல்றாரு. இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க தாத்தா ஃபிஷிங் பண்ற மாதிரி ரிலாக்ஸா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. நம்ம காங்டேவும் செசங்க ஒரு பக்கத்திலேயே வந்து உட்காந்து சர்ஜரி பண்ண சொல்லி அவரை கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பெஸ்டான ஹாஸ்பிட்டல்லாம் நான் முன்னாடியே பார்த்து வச்சிட்டேன், சர்ஜரி பண்றதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்கும்னு சொல்லி காங்டேவும் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம செசங்கும் எப்பவுமே ஒரு சேர்மேன் தான் சொல்லி பேசிட்டு இருப்பான். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தாத்தான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட பாசமா பேசிட்டு இருக்கான். நீங்க என்னோட லைஃப்லயும் சரி மிஸ்டர் காங்டேவோட லைஃப்லயும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், உங்களோட ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அதெல்லாம் சீக்கிரமே சரி பண்ணணும். செசங்கும் ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி பேசுறதுலாம் காங்டேவோட தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் காட்டுறாங்க. நம்ம காங்டே ஹரியை மீட் பண்ணி சில முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். என்னுடைய தாத்தாக்கு சர்ஜரி பண்ணணும், அது இப்போ கொரியால இல்ல வேற கண்ட்ரிக்கு தான் போய் ஆகணும். இப்ப அவர் கூட போய் நம்ம காங்டேவும் அங்கதான் ஸ்டே பண்ணி ஆகணும். ஹரி பேசாம நீயும் என் கூட அந்த கண்ட்ரிக்கு வந்துரு, ஏன்னா என்னுடைய தாத்தாவோட ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அங்க எவ்வளவு டைம் எடுக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா பதிலுக்கு நம்ம ஹரி என்ன யோசிக்கிறாங்க, அவன் தாத்தாவோட ஹெல்த் சரி பண்றதுக்காக அவனே போறான், இப்ப எதுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அவங்களால திரும்ப காங்டேக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ போயிட்டு சீக்கிரம் உன்னுடைய தாத்தா ஹெல்த் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துரு, நான் எங்கேயே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. காங்டேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களை ஹக் பண்ணி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்ககிட்ட அடிக்கடி பேசுறேன், இந்த வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ நான் கொரியாக்கு திரும்ப வந்துருவேன்னு சொல்றான்.
இப்போ அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. யூஎஸ்ல காங்டேவோட தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அது இன்னும் முடியல. இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க. அவங்களோட டீம்ல இப்போ அவங்களும் சீனியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீம்ல புது புது மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துல நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. கோவர்க்கர் இப்போ வேற டீமோட ஹெட்டா இருக்கார் போல இருக்கு. அப்படியே கெத்தா உள்ள வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட அந்த கத்திட்டு அங்க இறந்து போறாரு. ஆக்சுவலா கோவர்க்கர் அவருடைய டீம் முன்னாடி தான் வேணும்னே வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே வேற வேற டீம் இல்ல, அதனால ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்திலே திரும்ப உள்ள வந்து இன்னைக்கு நைட் நம்ம டின்னருக்கு எங்க வெளியே போறோம்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜும் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம செசாங்க தான் காட்டுறாங்க. அவன் இன்னும் கொரியால தான் இருக்கான். ஜின்யாங் ஸ்டார்ட் பண்ண அந்த பிசினஸும் நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த ஒர்க்ல நம்ம ஜின்யாங் ஃபுல்லா சப்போர்ட் பண்றது இவன் தான். இப்போ ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஹரியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஒரு வருஷம் ஆகிடுச்சு. மிஸ்டர் காங்டே இன்னும் திரும்ப வர்ற மாதிரியே தெரியல கொரியாக்கு. அவர் திரும்ப வந்துருவாருன்னு நம்ம ஹரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெயிட்ல இருக்க நம்ம ஹரியை காட்டுறாங்க. யூஎஸ்ல இருந்தாலும் சரி நம்ம காங்டே கிட்ட தான் அடிக்கடி வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் பேசிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு கால் வருதுன்னு சொல்லி இந்த வீடியோ காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். இவன் புதுசா அப்படிலாம் பண்றது ஹரிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன ஆச்சு மிஸ்டர் காங்டேக்கு? இப்பெல்லாம் நம்ம கிட்ட ஒரு சரியா பேசக்கூட மாட்டாரு. என்கிட்ட பேசுறதை விட அப்படி என்ன முக்கியமான கால அவருக்கு வந்திருக்குன்னு இவ்வளவு பரபரப்பா போறாருன்னு தான் புரியல. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தம்பி சேன் வந்து அவங்களை எழுந்திருக்க சொல்றான். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன நீயே பாருன்னு சொல்லி போனை காட்டின அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது. காங்டே யாருக்கும் தெரியாம ஃபேமஸான ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை பார்த்தது நம்ம ஹரி வேற அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மிஸ்டர் காங்டே அப்படிலாம் பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து கூட என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு கால் வந்ததுன்னு உடனே கட் பண்ணிட்டு போயிட்டாரு. காலங்காத்தால இப்படி ஒரு நியூஸ் வந்து சொல்லிட்டான்னு சொல்லி கோவத்துல அவங்களுடைய தம்பியும் போட்டு அடிச்சுட்டு காங்டேக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவன் அட்டன் பண்ணல. பிரஷ் பண்ணிட்டே மெசேஜ் பண்றாங்க. அதுக்கு ரிப்ளை இல்ல. நீ சீக்கிரட்டா ஏதோ ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி உன்னை பத்தி சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் அவன் பாக்குறான். ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு ஹரி என்ன பண்றாங்க, ஆபீஸ்க்கு கால் பண்ணி பர்மிஷன் லீவ் போட்டு யூஎஸ்க்கு போகலானே முடிவு பண்ணிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கார்ல வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்காக ரெடியாகி நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம காங்டே வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவத்துல மறந்துட்டு நேரம் கிட்ட போய் மிஸ்டர் காங்டே நீங்க எப்படி இங்க? நான் சர்ப்ரைஸா உன்னை பாக்குறதுக்காக தான் எப்பவோ கிளம்பிட்டேன். உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உன்னோட கால் மெசேஜ் எதுவுமே அட்டன் பண்ணல. அம்மா நீ எங்க இவ்வளவு பரபரப்பா போறேன்னு கேட்க அப்பதான் நம்ம ஹரிக்கு ஞாபகமே வருது போல இருக்கு. கோவத்துல அவன் அடிச்சுட்டு என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா எடுத்தாலே அந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையா இவங்களும் சோகமா ஃபேஸ் வச்சுட்டு கேட்க இவனும் பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் எதுவும் இல்ல. அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட் அவங்களை நான் யூஎஸ்ல மீட் பண்ண அவ்வளவுதான். அதுக்குள்ள சோஷியல் மீடியால என்னென்னமோ நியூஸ் எல்லாம் போட்டு அதை வைரல் ஆக்கி விட்டாங்க தப்பா. இவன் தெளிவா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் தான் நம்ம ஹரிக்கு நிம்மதியாவே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்களா, அதனால சந்தோஷமா ஹக் பண்ணிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கார்டனுக்கு அவங்களுக்கு கூப்பிட்டு நடந்துட்டே பேசிட்டு இருக்கான். தாத்தாக்கு இப்ப பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவருடைய சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவர் இப்ப அங்க யூஎஸ்ல சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சீக்கிரமே கொரியாக்கு வந்துருவாரு. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதனாலதான் இந்த வேலை முடிஞ்சது. நான் உடனே கொரியாக்கு வந்துட்டேன். உனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா? தாத்தா நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. கையில ஒரு பாக்ஸ் ரெடியா எடுத்துட்டு வந்திருக்கா. அதை ஓபன் பண்ணி பார்த்த அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் தேவையான வெட்டிங் ரிங்ஸ் தான் அதுல இருக்கு. ஹரி இங்க பாரு, ஆல்ரெடி ஒரு வருஷம் வேஸ்டா போயிடுச்சு. அது உனக்கே தெரியும். சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த அந்த ரிங்க அவங்க கையில மாட்டி விட்டுட்டு ஹரியை கிஸ் பண்றான். ரெண்டு பேருமே அப்படியே சந்தோஷமா பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. சோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. இதுல நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பார்த்திருப்போம். முக்கியமா இந்த செகண்ட் லீட் கப்பல் நிறைய பேரோட ஃபேவரட்டா அவங்க தான் இருந்திருப்பாங்க. சோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ சீக்கிரமே உங்களை அடுத்த டிராமால வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் see you guys.